உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, காலை வேளையிலும் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். இப்பொழுதும் உடைய அடியான் வசனத்தோடு இருக்கும் பொழுது உடைய ஆளுகை அடியான் மேல் அபரிமிதமாய் இருக்கத்தக்கதாக உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். ஆவியானவர் தாமே அடியானை முற்றிலும் ஆட்கொண்டு வழிநடத்த ஜெபிக்கிறோம். மாம்சம் இந்த புல்பிட்டிலிருந்து வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டு வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். செய்தி ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துராஜாவின் மூலமாய் நன்றியோடைய வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். கடந்த 6 மாதங்களாக கோயம்புத்தூர் சபையிலே ஐக்கியம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். போன முறை செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி முடித்தேன். அடுத்த முறை சமயம் கிடைக்குமானால் கடந்த முறை சபையை குறித்து பேசினேன். சபையினுடைய நிர்வாகம், சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்து உங்களோடு செய்தி பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். ஆக இந்த காலை வேளையிலே அதை குறித்து பேசத்தக்கதாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் திருப்புவோம். 35வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 20வது அதிகாரம் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் குறித்து சொல்கிறார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிற வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் எந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னார்? 4 சுவிசேஷங்களிலே அவர் சொன்ன காரியங்களை நாம் வாசிக்கிறோம். குவிஸ் நடத்துகிறீர்கள். உங்களுக்கு ஒரு குவிஸ் இந்த காலை வேளையை வைக்கிறேன். எந்த இடத்திலே, எந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இட் இஸ் பெட்டர் டு கிவ் தேன் டு ரிசீவ். ஆங்கிலத்திலே அந்த வசனம் எப்படி சொல்லப்படுது? மத்தேயுவிலே சொல்லி இருக்கிறாரா? மார்க்கிலே சொல்லி இருக்கிறாரா? லூக்காவிலே சொல்லி இருக்கிறாரா? யோவானிலே சொல்லி இருக்கிறாரா? ஆமாம், சரியான பதிலை சகோதரன் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நான் மார்க் கொடுக்க முடியாது. என்னால் வசனம் படிக்கிறவர்கள், வசனம் அறிந்தவர்கள் ஆழமாக, ஏனென்றால் நான் வசனம் படிக்கும் பொழுது ஒரு பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் நிறைய கேள்விகளை நாம் கேட்க வேண்டியிருக்கும். வேர், ஒய், ஹூ, வென், வாட் அண்ட் ஹவு. இந்த கேள்விகளை நாம் கேட்போம் என்றால் வேத வசனத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே 35வது வசனத்தை நாம் வாசித்த பவுல் எழுதுகிறாரே, இதை எந்த இடத்திலும் கர்த்தர் சொல்லவில்லை. அப்படி என்றால் பவுல் இதை தானாக எழுதுகிறாரா என்று ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அவர் இஷ்டமா இதை எழுதியிருக்கிறாரா என்று? அப்படி அல்ல. பவுல் எருசலேம் சபைக்கு போகும் பொழுது மூப்பர்களை சந்திக்கிறார். பேதுருவை சந்திக்கிறார், யோவானை சந்திக்கிறார், யாக்கோபை சந்திக்கிறார். யோவானோடு கூட, அவர்களோடு கூட ஒரு உறவு கொள்கிறார். ஆகவே தானே அவர் யோவானிடத்திலே பேசி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது 20வது அதிகாரம் 30வது வசனத்திலே இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று வாசிக்கிறோம். 21வது அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். இப்படி யோவான் எழுதுகிறார். ஒருவேளை யோவான் அவரோடு சம்பாஷிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இதை சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆகவே இங்கே குறிப்பிடுகிறார். இந்த காலை வேளையிலே இந்த 20வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்துக்கு பிற்பாடு நாம் வருவோம். இந்த 20வது அதிகாரம் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த
அதிகாரத்திலே ஒரு விரிவுரை கொடுக்கிறார், அல்லது ஒரு என்ன சொல்லலாம், அவர்களிடத்திலே பேசுகிறார். அந்த கேட்கிறவரிடத்திலே விரிவுரை என்று அது தமிழில் சொல்லலாம். இந்த அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் நான் அதை 3 பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறேன். 20வது அதிகாரத்திலே 20வது அதிகாரத்திலே 17 தொடங்கி வசனமாக நாம் சிந்திக்கலாம். 17வது வசனத்தை, மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இதனுடைய பின்னணியினை பார்க்கும் பொழுது பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்திலே அவர் பயணப்பட்டு எருசலேமுக்கு போகிறார். போகிற வழியிலே மிலேத்துவிலே அவர் வந்து சேருகிறார். அங்கே சேர்ந்த பிற்பாடு அங்கிருந்து எபேசு பட்டணத்திற்கு அவர் மூப்பரை வரவழைக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆள் அனுப்பி மூப்பரை வரவேற்கிறார். சபை என்று ஒருமையிலே சொல்லப்படுகிறது. இட் இஸ் சிங்குலர் வேர்டு. ஒருமையிலே சபை. மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது பன்மையிலே சொல்லப்படுகிறது. ஸோ சபைக்கும் மூப்பர்களுக்கு உள்ள உறவு சபை சிங்குலர், மூப்பர்கள் ப்ளூரல். ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வரவழைத்தான், சொல்லி அனுப்பின உடனே வந்திருக்காங்க. எத்தனை பேர் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை. வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த போது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதை குறித்து தொடர்ந்து சொல்லும் பொழுது 21வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். 26 சொல்லுகிறார். 35 இதை நான் இப்படி எழுதியிருக்கிறேன், ரிவியூவிங் த பாஸ்ட். முன்னான காரியங்களை ரிவ்யூ பண்ணுகிறார், அல்லது அதை எடுத்து உரைக்கிறார், இதற்கு முன்பான காரியங்களை. என்ன சொல்கிறார்? நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளும் நான் கர்த்தரை சேவித்தேன். How he served the Lord. Apostle Paul here says, he is explaining how he served the Lord. மனத்தாழ்மை என்று முதலாவது சொல்கிறார். He was a humble servant of the Lord. Otherwise we can say like that, I am a humble believer of the Lord Jesus Christ. மனத்தாழ்மையோடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை நாம் பார்ப்போம் என்றால் அவர் மனத்தாழ்மையை குறித்து அநேக இடங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். தன்னை குறித்து சொல்லும் பொழுதும் அவர் தன்னுடைய கோத்திரத்தை குறித்து சொல்லுகிறார், தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். எந்த இடத்திலும் தன்னை அவர் முன்னிறுத்தி கொள்ளவில்லை என்பதை குறித்து அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. வாஸ் வெரி ஹம்பிள், மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் கர்த்தரை சேவித்தனர். கண்ணீரோடு சேவிக்கிறது என்றால் என்ன? கண்ணீரோடு சேவிக்கிறது நமக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது. அதனால தான் பாடுறோம், இன்று உலகில் கண்ணீரோடு வசனம் விதைக்கிறேன், அன்று பலன்களை பெறுவோம். 338வது பாட்டில் அந்த வசனம் வருது. இன்று உலகில் கண்ணீரோடு வசனம் விதைக்கிறேன். பாடிடுறோம், யாரோ எழுதி வச்சிருக்காங்க தேவ பிள்ளைங்க, பாடிடுறோம். கண்ணீரோடு விதைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பாடுகளினூடே கஷ்டங்களினூடே சென்ற பொழுதிலும் அவர் கர்த்தருக்காக கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். தன்னை குறித்து தாழ்மை உடையவராக, மிகவும் தன்னை தாழ்த்தினவராக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். முதலாவது வெகு மனத்தாழ்மையோடும். தாழ்மையை குறித்தெல்லாம் நான் சொல்லலை, அதுக்கு கர்த்தருடைய தாசன் சுரேஷ் பாபு உங்களோட பேசுவார். பொறாமை குறித்து, பெருமை கொடுத்து, தாழ்மையை கொடுத்து எல்லா இதுவும் அப்படிப்பட்ட தாசர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் அதை குறித்து விரிவாக சொல்லவில்லை. கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். How he served the Lord. கர்த்தரை எப்படி சேவித்தார் என்று இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்கிறார்.
பிரயோஜனமானவையில் ஒன்றையும் நான் உங்களுக்கு பிரயோஜனமானதை மறைத்து வைக்கவில்லை என்றால், என்னென்ன வசனம் சொல்லுகிறதோ, வசனத்தை எப்படி போதிக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அவர் சொல்ல விட்டது ஒன்றுமில்லை. அது மறுபடியும் நாம் வாசிக்கிறோம். பின்னால் வர வசனத்தை சொல்கிறார், 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கத்தக்கதாக பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை சேவிக்கும் பொழுது ஒன்றையும் அவர் மறைத்து வைக்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர்கள் அறியும்படியாக அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டார். மறைத்து வைக்காமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். அவர் எதை குறித்து குறிப்பாக பேசினார் என்றால், தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்கிறார். மனம் திரும்புதல். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு திருப்புவீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையாக சொன்ன ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். 24வது அதிகாரம் 47வது வசனத்திலே, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது எழுதுகிறார். பிரசங்கிக்கப்பட வேண்டிய பொருள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். இன்றைக்கு மனம் திரும்புதலை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய தற்காலம், வியூயிங் த பிரசன்ட், தற்காலத்திலே என்ன காரியங்கள் என்பதை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு போவதை குறித்து சொல்கிறார். இப்பொழுதும் பிரசன்ட் சிச்சுவேஷன், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும். ஊழிய பாதையிலே கர்த்தருக்காக அதிகமான பாடுபட்ட இந்த ஊழியக்காரனை போல நாம் யாரையும் சொல்ல முடியாது. பாடுகளும் கட்டுகளும் இருக்கிறது என்று அறிந்தும் கர்த்தருடைய நடத்தின்படி எருசலேமுக்கு போகிறதை குறித்து சொல்லுகிறார். இங்கே பவுலை குறித்து விளக்கமாக ஜான் மக்கார்தர் இப்படி எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து 5 காரியங்களை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதை படிக்கிறேன். பி ரைட் வித் காட், கர்த்தரோடு கூட நீங்கள் சரியான உறவிலே இருங்கள். ஷெப்பர்ட் த ஃப்ளாக், அது மூப்பர்களுக்கு சொல்கிறார். ஷெப்பர்ட் த ஃப்ளாக், காட் த ஃப்ளாக், உங்களுடைய மந்தையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட், அது நமக்கு, அண்ட் ப்ரே, அது நமக்கும் பொருந்தும். பி ஃப்ரீ ஃப்ரம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதைத்தான் சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அவருக்கு எந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டும் இருக்கவில்லை, சுய விருப்பங்கள் எதுவும் அவருக்கு இருக்கவில்லை. அது பிரசன்ட் சிச்சுவேஷன். இதை குறித்து சொல்லிவிட்டு ப்ரீவியூயிங் த ஃபியூச்சர், வருங்காலத்திலே நடக்க போகிற சம்பவிக்க போகிறதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் 24வது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எதிர்காலத்திலே கட்டுகளை குறித்து சொல்கிறார், அதை குறித்து கவலைப்படேன் என்று சொல்கிறார். சாதாரணமாக இந்த வசனம் எல்லாம் படிக்கிறவங்க இந்த வசனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, அந்த கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, போங்கன்னு சொல்கிறாங்க. போங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? கால் தூசியை உதறி போட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எங்களுக்கு சுதந்திரம் உண்டு இந்தியாவில், நாங்கள் எங்கள் ஆண்டவர் இப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்க, அவங்க கட்டில் போட்டு இவங்களை துரத்தி விடல, இவங்க சொன்னதே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க இவங்களை அடித்தாங்க,
பைபிள்லாம் கிழிச்சு போட்டாங்க, ட்ராக்ஸை கிழிச்சு போட்டாங்க, அடித்து துரத்துனாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து நான்ற வார்த்தையை இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் காலையில் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்ககிட்ட எப்போ உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ நீங்கள் பேசாமல் வந்திருக்கணும். நாங்கள் வந்து ஆண்டவருக்காக உயிரையும் கொடுப்போம். பவுல் சொன்னதை படிச்சிருக்காங்கல்ல, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், உயிரையும் கொடுப்போன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்கிட்ட சரி மறுபடியும் அதுபடியாக அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்க நான் சொன்னதுக்காக. ஸோ வசனத்தை படித்தோன்னா வசனம் நம்ம கூட பேசணும். அதனால தான் நான் புல்பிட்டு இருக்கிறது நம்ம பயப்படுவேன். வசனம் நம்மோடு பேச வேண்டும். சொல்லுகிறார், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு தீமோத்தேயுக்கு 2ஆம் நிருபம் எழுதும்போது சொன்னதை இந்த கோயம்புத்தூரை விட எங்கள் ஊரில் நிறைய இந்த கல்லறைகளை வந்து கட்டி வசனம் போடுவாங்க. அப்போது கல்லறை தோட்டத்துக்கு போனால் பார்க்கலாம், எல்லா கல்லறையும் மேக்சிமம் கல்லறைகள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் இந்த வசனத்தை போட்டிருப்பாங்க. அது எப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க மரித்தாலும் சரி, அது வந்து வசனம் அவங்களுக்கு தெரியும், பைபிளில் சொல்லி இருக்குது. ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்தா கூட பேப்பரில் போடுவாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். வசனத்தை நம்ம பயன்படுத்த தானே நமக்கு வசனம் கையில் பைபிள் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதை செய்தார், ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடித்தார். 25வது வசனம், இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க பண்ணினதை கேட்டவளாய் நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறார். ஃபேர்வெல் ஸ்பீச், பிரிவு உபசாரமாக அவர் பேசுகிறாரு. நான் இனி முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாரு. மறுபடியும் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அவருக்கு ஒரு சாட்சி, இந்த கூப்பிட்ட மூப்பர்கள் வந்து ஒரு சாட்சி. இவர் சொல்றாரே, இவர் இப்படி இருந்தாரே, இப்படி சொல்றாரே அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவர் சொன்னதை சிந்தித்து பார்த்தா சொல்ல மாட்டாங்க, அவர் சொன்னதன்படி நடந்தார் என்பதை குறித்து. ஆகையால் 28வது வருஷத்துல கொஞ்சம் நேரம் செலவு பண்ணலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். 28வது வசனத்தை மூப்பர்களுக்கு பேசுகிறார். சபை நடத்துகிற மூப்பர்களை வரவழைக்கிறார், அவர்களோடு பேசுகிறார், அவரிடத்திலே சில காரியங்களை சொல்லுகிறார். சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களை குறித்தும் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை. இது முக்கியமான ஒரு சபையை குறித்த வசனமாக இருக்கிறது. சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. எபினேசர் யாருடைய எப்படிப்பட்ட சபைங்க? எபினேசரை வந்து சம்பாதித்தது யாரு? நம்ம சபையை சம்பாதித்தது யாருங்க? வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சம்பாதித்தார்? சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தார். நமக்கு வந்து இது ஒரு நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தை குறிக்கிற இந்த அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தை குறித்த பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த இது அநேக இடங்களிலே இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கிற ஆராதனை மிகவும் பயபக்திக்குரியதாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். சிறு சபைகள், கிராம சபைகளிலே கூடி வரும் பொழுது இந்த அப்பம் பிட்கிற ஆராதனையிலே ஜனங்கள், விசுவாசிகள்
அநேகர் அது ஒரு சடங்காக செய்கிறதில்லை, மிகவும் பக்தியோடும் பயத்தோடும் வினயத்தோடும் இதை பங்கு பெறுவதை நான் கண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய சுய இரத்தத்தினாலே என்னை சம்பாதிக்கிறார் உணர்வு அந்த நேரத்திலே ஏற்படுகிறபடியினால் அவர்கள் அதை ஏற்ற முறையிலே பங்கு பெறுகிறார். சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை சபை என்று எழுதுகிறார். இந்த சபையை நடத்துகிற மூப்பர்களை கூப்பிட்டு சொல்கிறார், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். உங்களை குறித்து என்று சொல்கிறார். மூப்பர்களை சொல்லும்போது உங்களை குறித்து, உங்களை குறித்துன்னு சொல்லும் பொழுது பொறுப்பிலே இருக்கிறவர்கள், எபேசு சபையிலே பொறுப்பிலே இருந்தவர்களை கூப்பிட்டு சொல்கிறார், உங்களை குறித்து. உங்களுடைய சபையில் உள்ளவங்களை குறித்து என்று முதலாவது சொல்லவில்லை, அது பின்னால் சொல்கிறார். உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் உங்களை குறித்து என்று சொல்கிறார் என்றால், நாம் பங்கு பெறுகிற சபையிலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கத்தக்கதாக உங்களை குறித்து என்று சொல்கிறார். வசனம் அங்கே தெளிவாக சொல்கிறது, உங்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட சபையை குறித்து என்பதை பின்னாலே அவர் சொல்லும் பொழுது மேய்ப்பதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், மேய்ப்பதற்கு என்று சொல்கிறார். இங்கே மேய்ப்பதற்கு என்ற பதம் ஷெப்பர்டிங், மேய்க்கிறதுனா ஷெப்பர்டிங். அப்போ அது மேய்ப்பதற்குன்றது ஒரு வினை சொல்லா அல்லது பெயர் சொல்லா? தமிழ் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் காலேஜில் படிக்கும்போது ப்ரைஸ் வாங்கிருக்கு தமிழில். வினை சொல்லா, வினை சொல்னா செயல்படுத்துகிற ஒரு வார்த்தையா, செய்கிற வார்த்தையா, சொல்ற வார்த்தையா? அது வினை சொல் பிரதர், வினை சொல், வெர்ப். புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல தான் இது வெர்பா பயன்படுத்தப்படுகிறது, ஷெப்பர்டிங். நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 21வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 21வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலே பேதுருவிடத்தில் சொல்கிறார், 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இங்கே த வெர்ப் மேய்ப்பாய, ஷெப்பர்ட் மை ஃப்ளாக் என்று சொல்கிறார். அடுத்ததை நாம் பார்க்கும் பொழுது பேதுருடைய நிருபத்துக்கு நாம் திருப்புவோம் என்றால், முதல் பேதுரு 5வது அதிகாரம், அதில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பேதுரு 5வது அதிகாரத்தினுடைய 1 பேதுரு 5, 1-2 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து என்று எழுதுகிறார். ஷெப்பர்டிங் யுவர் ஃப்ளாக், மேய்த்து என்று எழுதுகிறார். வினைச்சொல், செயல்பாட்டிலே நடைபெற வேண்டிய காரியத்துக்கு மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எல்டர்ஸ் கிரவுன், மூப்பர்கள் பெறக்கூடிய கிரீடத்தை குறித்து இங்கே பேதுரு எழுதுகிறார். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே 10 காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம்.
பேதுரு எழுதுகிற இந்த முதல் 2 வசனங்களிலே 10 காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். shepherd the flock, உங்கள் மந்தையை மேய்த்து கொள்ளுங்கள். எக்ஸசைஸ் ஓவர்சைட், சபையை நடத்துகிறவர்கள் அது ஓவர்சைட் என்று சொல்லுவார்கள். ஓவர்சைட், மேற்பார்வை பாருங்கள் அல்லது கண்காணித்துக் கொள்ளுங்கள். நாட் வித் கம்பல்ஷன், அது அந்த வசனம் சொல்லுகிறது கட்டாயமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, செய்யணுமே அப்படின்னு செய்வதற்காக கட்டாயமா இல்லை. அடுத்ததாக மனப்பூர்வமாயும், மனப்பூர்வமாயும், வாலண்டரிலி அப்படி எழுதியிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி என்று நாம் இங்கே பார்க்கிறோம். வித் அக்கார்டிங் டு தி வில் ஆஃப் காட், இழிவான அவலட்சணமான ஆதாயம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நாட் ஃபார் சார்டிட் கெயின் அல்ல, உற்சாக மனதோடும், வித் ஈகர்னஸ், இருமாப்பாய் ஆளுகிறதுக்காக 3வது வருஷத்தில் வாசிக்கிறோம். நாட் ஹோல்டிங் இட் ஓவர், நாட் லார்டிங் இட் ஓவர், லார்டிங் ஆளுகை செய்வதற்காக அல்ல. ப்ரூவிங் எக்ஸாம்பிள்ஸ் டு ஃப்ளாக், மந்தைக்கு மாதிரிகளாகவும். இந்த 10 காரியங்களை நம்ம மனதிலே கொண்டோமானால் இந்த பேதுரு எழுதுகிறதை நாம் செயல்படுத்துவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ கடைசியா க்ளோத் வித் ஹியூமிலிட்டி என்று நாம் வாசிக்கிறோம். தாழ்மையாக என்பதை குறித்து எழுதுகிறார். இப்போ இது அந்த மூப்பர்கள்ட்ட சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது. 20வது அதிகாரத்துக்கு போகும்போது சபையை மேற்கொண்டு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இந்த மந்தையை கண்காணிகள் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. கண்காணிகள், இந்த கிரேக்க வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை எல்லாம் எழுதி வச்சாலும் அதை ஒரு சில வார்த்தைகள் அது கண்காணின்னா இங்கிலீஷில் ஓவர்சீயர், அது கிரேக்க எபிஸ்கோபோஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா சூப்பர்வைசர், மேனேஜர். ஏன்ஷியன் கிரீஸ், பழைய காலத்தில் அந்த கிரேக்க சமுதாயத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ ஆஃபீஸுக்கு போனோன்னு சொன்னால் ஆஃபீஸில் ஒரு சூப்பரிண்டென்ட் இருப்பார். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பரிண்டென்ட் இருப்பார். அவரை கண்காணிப்பாளர்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஓவர்சியரை சூப்பரிண்டென்ட் சொல்லுவாங்க. அப்போ சபையிலும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சூப்பர்வைசர்ஸ் இருந்தாங்க, பொறுப்பாளர்கள். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் திருப்புங்க. 2 நாளாகமம் 24வது அதிகாரம். அங்கே நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 24 12ஆம் வசனம். ராஜாவும் ஆலயத்திலே வேலை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல்தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுவாக்கும்படி பட்டேலும் கண்ணாவும் கூலிக்கு அமைத்துக் கொண்டார்கள். நம்ம அங்க வாசிக்கிறோம், ராஜாவும் யூதாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும்படி ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அவர்கள் கல்தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி ஒற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். ரெஸ்பான்ஸ், பொறுப்பு. ஆலயத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடுலாம் வாசிக்கும் பொழுது. இன்னும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11-18. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அது பலிபீடத்தையும் அது விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரிகளை மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொண்டு போனார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை, ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தர்.
அப்படித்தான் பழைய ஏற்பாடு. ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தர். இந்த பொறுப்பு இந்த நாட்களிலே நம்முடைய சபையிலே மூப்பர்கள் மட்டுமே உண்டு, உதவிக்காரர்கள் கிடையாது. எப்போ நான் இந்த சபையில் வருஷக்கணக்காக இருக்கிறேன், மறுபடியும் நான் இந்த சபையில் உதவிக்காரர் கிடையாது, மூப்பர்கள் மட்டுமே உண்டு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அங்கே நாம் பார்க்கும் பொழுது உதவிக்காரர்கள் என்று அங்கே அவர்களை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில் ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தர், இங்கே உத்தியோகஸ்தர் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், என்னைய சேர்த்தான் சொல்ற படிக்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோமா? உதவிக்காரர் இருக்கிற பெரிய பெரிய சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க டீக்கன்னு சொல்லுவாங்க, அவங்கள உதவிக்காரர். அவங்க வேலை என்ன? பண பொறுப்புகளை கையாடுவதற்கு உதவிக்காரர். மூப்பர்கள் எல்லாத்தையும் செய்ய முடியாது வசனத்தின்படி. அவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன்லாம் பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் இது வரைக்கும் எபினேஸ் சபையில் ஒரு உதவிக்காரர் இருந்ததை நான் பார்க்கல, கேட்கல. உதவிக்காரரை ஏற்படுத்தினார். எப்போ உதவிக்காரர் ஒரு 2வது ஸ்தானத்தில் பயிற்றுவிக்கப்பட்டால் தானே அவர்கள் நாளைக்கு இந்த சபையை நடத்துறதுக்குள்ள பொறுப்பில் வர முடியும். டீக்கனோஸ் அப்படின்றத எனக்கு தினேஷ்ட மறுபடியும் ஒரு புக் வச்சிருக்காரு, வாங்குவேன். தினேஷ்ட இப்போ கேட்கிட்டு இருந்தேன். டீக்கனோஸ் என்ற வார்த்தை தான் டீக்கன்னு பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் அதை குறித்து எழுதும் பொழுது அந்த டீக்கனோஸ் என்பவர்கள் குதிரையில் ஏறி இந்த வரிகள் எல்லாம் வசூலிப்பதற்காக புழுதியில் போவார்கள். அவருடைய கால் பாதரட்சை தொடங்கி அவருடைய உடை முழுவதும் மண்ணால் நிறைந்ததாக இருக்குமா. ஏன்னா குதிரையில் போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க போவாங்க அப்படின்னு. கடினமான ஒரு ஊழியம். அந்த டிக்கனோஸ்லேருந்து வந்த வார்த்தை தான் டீக்கன்ஸ். இப்போ சபையிலே உதவி செய்யத்தக்கதாக வசனத்தை சொல்கிறேன், நான் என்னுடைய இஷ்டமா சொல்ல. சபையிலே உதவிக்காரர் அங்கே இருந்தார்கள் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா புதிய ஏற்பாடுலையும் சொல்லியிருக்கு. மூப்பர்களை குறித்து இருக்கு, உதவிக்காரர் டீக்கன்ஸ் குறித்து சொல்லியிருக்கிறது. இப்போ இது சபையினுடைய நடத்துவதில் முக்கியம். அப்போ இங்கே பவுல் எழுதும்போது மறுபடியும் அவர் சொல்கிறார். இந்த வசனத்தில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசித்தேன். இங்கே சொல்கிறார், தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக, ஓவர்சியர் சொன்ன கண்காணிகளாக. யார் வச்சதுங்க வசனம் சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம சபை சார்பில் அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எங்கள் பிள்ளைங்கள காலேஜில் படித்த காலத்தில் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். மீட்டிங் நடத்தும் போது அந்த மீட்டிங் நடத்தின இடத்த கொடுத்தவர் அவருடைய சபை எல்லாம் பேசி ஒரு இடம் கொடுத்தாரு. அங்கே நம்ம சபையிலேருந்து எல்லாம் போனோம். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம சபையில் ஒருத்தரை வரவேற்பு சொல்லும்போது சொல்லிட்டாரு, சபையின் மூப்பர் சோனி இவர் பேரை சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் உங்களை சபையின் மூப்பர்னு சொன்னாரே எப்படின்னு கேட்டேன். நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நான் எல்டர்லி பர்சன் தானே, அதனால் நான் எல்டர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ எல்டர்லி பர்சன் எல்டர்னு சொல்கிறவங்களும் சபையில் இருக்கிறாங்க. இப்போது எச்சரிக்காருங்கள். அடுத்த வசனம் 29. நான் போன பின்பு போறாரு, எருசலேமுக்கு போறாரு, ஃபேர்வெல் பேச்சு பேசுறவங்கிட்ட. போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்னு சொல்றாரு. ஓநாய்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருன்னா,
அவருக்கும் ஓநாய்க்கும் தொடர்பு இருக்குதா? பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு போகலாம். 5வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே அவர் தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான் என்கிறார். பென்யமீன் கோத்திரத்தான். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 27வது வசனத்தை போய் பார்த்தோம்னா, யாக்கோபு தன்னுடைய குமாரரை ஆசீர்வதிக்கும் போது கடைசி அந்த பென்ஜமீன்ட்ட வராரு. பென்யமீனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்ல? பென்யமீன் பீறுகிற ஓநாய், பென்யமீன் கோத்திரத்தான். இவர் அதை காமிச்சாரா இல்லையா? அப்போஸ்தலர் 9:1 என்ன வாசிக்கிறோம்? 9:1 பவுலை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது பவுல் 9வது அதிகாரம் 1 வசனத்துல, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பீறுகிற ஓநாய் சந்ததியில் போய் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் தமஸ்கு ரோட்ல பவுல் அப்போஸ்தலனை சந்திக்கிறார். ஹீ ஹேட் அன் என்கவுண்டர். ஒவ்வொரு விசுவாசியும் படிப்போம். பவுல் போனாரு, வெளிச்சம் பகல் வெளிச்சம் பிரகாசி விழுந்தாரு. அப்புறம் சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறார், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சந்தித்த உடனே ஆண்டவரை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம் இல்லை, ஆண்டவர் சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டேன், நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், when we make an encounter with the Lord Jesus Christ, there will be a change. அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் திருப்பும் போது அங்க ஆபிரகாம்கிட்ட சோதோமின் ராஜா சொல்றாரு. 21வது வசனம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். பொருளெல்லாம் எடுத்துங்கன்னு சொல்றாங்க விசுவாசியின் தகப்பனாய் ஆபிரகாம் இடத்துல. அப்போ ஆபிரகாம்னு சொல்றாரு சோதோமின் ராஜாவை, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவள் யாதென்றாலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படி சொல்றாரு. வேண்டான்றாரு. ஆனா 12வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 12வது அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. 12வது அதிகாரத்துல அங்கே பார்வன் சாராவை கூட்டி போறாரு. சாராவை கர்த்தர் இடைபடுறாரு. எல்லா விஷயம் கர்த்தர் இடைபடுவார். அப்போ இவர் கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அவங்ககிட்ட பார்வன்கிட்ட வாங்குறாரு. அடுத்த அதிகாரில் ஓத்துப்படுது. அதுக்கு அடுத்ததான் இந்த சம்பவம் வருது. அப்போ 12வது அதிகாரத்தில் வாங்கினாரு, 14வது அதிகாரத்தில் வேண்டான்றாரு. என்னாச்சு ஆபிரகாமுக்கு? என்னாச்சு? அதே 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே அவன் திரும்பி வரும்போது 17ஆம் வசனம். சரி, அவன் கெதர்லோகோமேறிய அவனுடன் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பிள்ளைக்கு சாவே பிள்ளைக்கு எதிர்கொண்டு போனான். 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். அப்போ ஆபிரகாம் அவருக்கு தசமாக கொடுத்த வருஷம். மெல்கிசேத்து யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு? யாரை பிரதிநிதித்துவம் பண்றாரு? அவர் ராஜாவும் ஆசாரியனுமா இருக்க மெல்கிசேதேக்கு நம்முடைய ராஜாவும் ஆசாரியனுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உதாரணமா இருக்கிறார். அப்போ மெல்கிசேதேத்தை சந்தித்த பிற்பாடு ஆபிரகாம் முற்றிலும் மாறி போறார். பழைய ஆபிரகாமா இல்லை. பார்வன்ட்ட சொத்தையும் சுதந்திரத்தையும் வேலைக்காரிகளையும் வாங்கினவரா இல்லை. பாதரட்சியுடைய வார கூட தொடமாட்டேன்றார். எப்படி இந்த மாற்றம்? யாரை சந்திக்கிறார்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை சந்திக்கும், மேக்கிங் an encounter with the Lord Jesus Christ, he is thoroughly changed. முற்றிலுமாக மாறி போகிறான். நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் சிந்திக்க வேண்டியது, விசுவாசியானோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டானோ, இன்னும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, வசனத்துக்கு வரலாம். அப்போ ஓநாய்கள் எழும்பி வரும்னு சொல்றாரு. மறுபடியுமாக உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடானவங்க போதிக்க முடியாது, போதிக்கவும் மாட்டாங்க. ஆனபடியால் நான் 3 வருஷமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் சொல்றாரு. புத்தி சொன்னது விழித்திருங்கள். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லைன்னு சொல்றார். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒருவனுடைய பொன்னையாவது வெள்ளியாவது அவனுக்குள்ள வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. இச்சிக்கவில்லைன்றதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுவேன். அது தப்பா இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க. இச்சிக்கவில்லை அப்படின்னா, உடன் சகோதரன் ஒருத்தர் ஒரு ஆடி கார் வாங்கி முன்னால கொண்டு நிறுத்திருக்கிறாருன்னா, அந்த ஆடி காரை பார்த்து நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன்னா நான் அதை இச்சித்துட்டேன்னு அர்த்தம். அது மேலே என் கண்ணு போயிடுச்சு, அதை நான் அது ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னாலே அதை நான் விரும்பிட்டேன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஒருத்தர் வரல, அவர் கார் சாவியை கொடுத்து என்கிட்ட அங்கிள் இதை ஓட்டுங்கன்னாரு. நான் மற்றவங்க வண்டி ஓட்ட மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னேன். இச்சிக்கவில்லைன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொல்றாரு. யாருங்க? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலனை நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடி எல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள்ன்றார். நம்ம குறித்து யாருங்க சாட்சி சொல்லணும்? நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னா என்னை குறித்து யார் சாட்சி சொல்லணும்? நான் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தாலும் எனக்கு யார் சாட்சி சொல்லணும்? நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன்னா யார் சாட்சி சொல்லணும்? அப்போ நான் சொல்லணும், என்னை குறித்து சொல்லுங்க அப்படின்னு. அது எனக்கு மறுபடியும் வருது. ஆஃபீஸர்கிட்ட, சார் நான் என்னுடைய டியூட்டி எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், அதை நீ சொல்லக்கூடாதுப்பா, நான் சொல்லணும்னாரு. என்கிட்ட சொன்னார் ஒரு அலுவலர். அப்போ என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு எடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். என்ன ஒரு முன்மாதிரி பாருங்க. சாமுவேல் சிறு வயதிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்தவர் சொல்றாரு. அத ஒரு விசுவாசி இந்த வசனத்தை சொல்ல முடியுமா? அதைத்தான் பவுல் சொல்கிறார். ஒருவனுடைய வெள்ளியையும் ஆயிலும் பொன்னை ஆயிலும் வஸ்திரத்தை நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்க இந்த கைகளே வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. மூப்பட்டு சொல்லும்போது கையை காமிச்சோர், இந்த கைகளே வேலை செஞ்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்ஷனோட சொல்லியிருப்பாரு, சும்மா வாயில சொல்லியிருக்க மாட்டாரு. 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அவர் கை வேலை செஞ்சதை. 18ஆவது அதிகாரம் 3வது வசனம், அவர் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாக இருந்தபடினால அவருடைய தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போ வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லணும். எப்போ சொல்லணும்? நான் ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் ஆண்டவரை பற்றி எப்போ சொல்லணும்? ஒருத்தருக்கு லஞ்ச் டைமில் சொல்லணும். வேலை செய்யும்போது அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசுகிற அது ஓவர் எந்தூசியாசத்தில் ஆண்டவரை சொல்கிறேன்னு. வேலை செய்யும்போது அவர்கிட்ட போய் நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், சுவிசேஷன் சொல்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவருடைய வேலை தடைபடுமா? தடைபடாதா?
சொல்கிறவருடைய வேலை தடைப்படுமா தடைப்படாது. ரொம்ப சில தினத்தில் நம்ம ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலாக போயிடுவோம். சாப்பாட்டு நேரத்தில் சொல்லலாம், சாப்பாட்டு நேரத்தில் சொல்லலாம். பெட்டிஷன் வரும், இவங்க வந்து மத பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த பேப்பர் எனக்கு வரும், நான் தான் இன்ஸ்பெக்ஷன் போவேன். அப்போது நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்ம இருக்கிற இடங்களில் ஆண்டவர் பற்றி சொல்லணும். எப்போ சொல்லணும்னா, நமக்கு சமயம் அவங்களுக்கு தடை, அவங்களுடைய வேலைக்கு தடை வராதபடி சொல்லணும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்னு பவுல் எழுதுகிறார். இந்த கைகளே வேலை செய்தது. அப்போதான் நம்ம முதல்ல வாஸ்த வசனத்துக்கும், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம், வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதுறாங்க. இதுக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. வாங்குறதை பார்க்கிலும் அது இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா, இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தேன் டு ரிசீவ். பிளஸட் என்ற வார்த்தை பயன்படுத்துகிற இந்த வசனத்துக்கு இட் இஸ் ஹாப்பியர் டு கிவ் தேன் டு ரிசீவ். ஆசீர்வாதமான ஒரு காரியம் வாங்குற கொடுக்கிறது, அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறது. இட் இஸ் richer to give than to receive. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறது வந்து நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். அது ஆண்டவரும் சொல்றாரு. லூக்கா 14 அதிகாரம் 2வது வசனத்துல 12வது வசனத்தை பார்க்கிறோம். லூக்கா 14 அதிகாரம் சரி 12வது வசனம். பந்து ஜனங்களையாயிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை அழைக்க வேண்டாம், அழைத்தால் அவர்கள் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க, சாப்பிட வராரு, நீங்க ஒரு வாரம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. யாருக்கு செய்யணும்னு சொல்றாங்கன்னா, பலவீனரை தாங்கவும் என்ற வார்த்தைங்க சொல்லப்படுது. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பிராக்டிகல் எல்லா விதத்தையும் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். அந்த எல்லாத்தையும் பேசி முடிச்ச பின்பாக சொன்ன பின்பு அவன் முழங்கார்படியிட்டு அவர்கள் எல்லாரோடு கூட ஜெபம் பண்ணினார். முழங்கார்படிட்டு எல்லாரோடு கூட ஜெபம் பண்ணினான்னு வாசிக்கிறோம். போறாரு ஃபேர்வெல். இது அவரை காண மாட்டாங்க, அதனால தான் அவங்க ரொம்ப விசனத்தோட இருக்கிறாங்க. எல்லாரோட ஜெபம் பண்ணி, ஆமா, கிடைக்கிற வரைக்கும் சொன்ன வார்த்தைக்கு அதிகமாக பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடைய கூட போனார்கள். வாட் ஏ ஃபேர்வெல். அவங்க எவ்வளவா பவுல் அப்போஸ்தலரை நேசித்தாங்க. யாரு? எபேசு சபையாரை பற்றி சொல்லல, எபேசினுடைய மூப்பர்கள். கூப்பிடுறாரு, பேசுறாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றாரு, போறாரு, கூட போறாங்க, முழங்கால் போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, கழுத்தை கட்டி பிடிச்சி அழுறாங்க, வழி அனுப்புறாங்க. என்ன ஒரு எக்ஸாம்பிள். பவுல் அப்போஸ்தலன் 20ஆம் அதிகாரத்துல எழுதுகிற இந்த வார்த்தைகள், அதை குறித்து சிந்திக்க செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யாராவது ஒரு சகோதரன் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.